ஆருத்ரா ஜோதிட சங்கமத்தில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்று ஒரு ஜாதகம் ஒரு ஆய்வுக்கு போடப்பட்டுள்ளது. இந்த ஜாதகத்தின் கேள்வி என்று பார்க்கும்போது, இந்த பெண்ணுக்கு ஒரு பெண்ணோட ஜாதகம், இந்த பெண்ணுக்கு திருமணம் எப்போது நடக்கும், ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டுமா என்ற ஒரு கருத்தை கேட்டிருக்கிறீங்க. இதற்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை பார்க்கும்போது, இந்த ஜாதகம் பிறந்த தேதி என்று பார்க்கும்போது 15/8/2001 புதன்கிழமை அன்று பிறந்திருக்குது. 1:56 PM மதுரையில் பிறந்திருக்காங்க. அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாட்டை பார்க்கும்போது, லக்கினம் என்று பார்க்கும்போது விருச்சக லக்கினம், ராசி என்று பார்க்கும்போது மிதுன ராசி. லக்கினமும் ராசியும் 6-8 வந்துருச்சு. அப்போ இந்த லக்கினத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான் தான். அப்போ பாதகாதிபதி 2க்கும் 7 சாரத்தை பெற்று அஷ்டமத்தில் இருக்கார். பாக்கியத்தை கொடுப்பவரும் சந்திர பகவான் தான், பாதகத்தை கொடுப்பவரும் சந்திர பகவான் தான். அஷ்டமத்தில் இருப்பது ஒரு சிறப்பு தான் என்று எடுத்துக்கலாம். ஆனால் அவர் வாங்கிய சாரம் என்று பார்க்கும்போது 2க்கும் 7 சாரத்தை தான் பெற்றிருக்கார் சந்திர பகவான். அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்று பார்க்கும்போது, ஆரம்பத்தில் செவ்வாய் திசை இருப்பு என்று பார்க்கும்போது 1 மாதம் 14 நாள். அதுக்கடுத்து வரக்கூடிய தசா காலங்கள் என்று பார்க்கும்போது ராகு மகா திசை இந்த ஜாதகத்துக்கு முடிஞ்சு இப்போ குரு மகா திசை ஆரம்பம். குரு மகா திசை 2019 ஆரம்பித்து சுய புத்தி 2021 முடிஞ்சிருச்சு. இப்போ சனி புத்தி இந்த ஜாதகத்துக்கு குரு மகா திசையில் சனி புத்தி 2021 2024 வரைக்கும் மேவோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது குரு மகா திசையில் புதன் புத்தி நடப்பு 2026 வரைக்கும் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. அப்போ இந்த ஜாதகத்தில் புதன் புத்தி எப்படி இருக்கும், குரு மகா திசையில் புதன் புத்தி எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, இந்த ஜாதகம் 2க்கும் 5க்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் உட்காந்து தசா காலத்தை நடத்துகிறார். அப்போ அஷ்டமத்தில் உட்காந்து ஒரு தசா காலத்தை நடக்கும்போது இந்த ஜாதகத்துக்கு அந்நிய வழியில் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது மறைவு இடம். அப்போ மறைவான இடத்துல தான் மாப்பிள்ளை இருக்குது, தெளிவான இடத்துல இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு இந்த ஜாதகம் சொல்லுது. அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாட்டை பார்க்கும்போது லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ இந்த லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருப்பதனால அது ஒரு சிறப்பு. ஏன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அது தன்னோட சாரம் என்று பார்க்கும்போது, ஏன்னா ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குனாவே அதோட சார பலனை நம்ம பார்க்கணும். ஏன்னா பாவம் பலம் பெற்றிருக்குது. இப்போ விருச்சிகம் பலமாயிடுச்சு, எல்லாத்தோட விருச்சிகம் தான் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்னாதிபதி பலமாக இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு உண்டான ஒரு செயல்பாட்டை இவங்க தேர்வு செய்யக்கூடிய ஒரு வலிமை இவங்ககிட்ட உள்ளது. அப்போ இவங்களுக்கு அந்த நிலைப்பாடை கொடுக்கும். அப்படிங்கும்போது அவங்க வாங்கி சார் என்னென்னா அஷ்டமாதிபதியோட சாரத்தையும் லாவாதிபதியோட சாரத்தையும் பெற்றிருக்கார். அதாவது புதனோட சாரத்தை பெற்று புதன் அஸ்தங்கம் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை 10ல் இருக்கார். அப்போ முதல் இந்த ஜாதகி ஒரு கல்வியை முடிச்சிருச்சுன்னா ஒரு தொழிலுக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா லக்னாதிபதி அஷ்டமாதிபதியோட சாரத்தை பெற்று லாபாதிபதியோட சாரத்தை பெற்றிருக்கும்போது வீட்டிலேருந்து வெளியே போய் ஒரு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஃபஸ்ட்டு இந்த ஜாதகத்துக்கு ஒரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதுக்கப்புறம் தான் அந்த ஜாதகத்துக்கு ஒரு திருமணத்துக்கு யோகத்தை கொடுக்கும். எப்போ அது வேலைக்கு போய் காசு சம்பாதிக்குதோ அதுக்கப்புறம் திருமணத்தை கொடுக்கக்கூடிய அப்போ குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான், 7ஆம் இடத்தில் சனி பகவான் 3க்கும் 4க்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 7ல் போய் பாதகாதிபதியோட சாரத்தை பெற்று அமர்ந்திருப்பது திருமணத்தில் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் என்பது ஒரு எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சனி பகவானுக்கு அங்கே எந்த அளவுக்கு வலிமையோடு இருக்கார், பாதகாதிபதியோட சாரத்தை பெற்று அந்த சனி பகவான் 7ல் இருக்கார். அப்போ இந்த பெண்மணிக்கு திருமணத்தை நம்ம கொஞ்சம் லேட் பண்ணி தாமத திருமணம், சனி என்றாவே தாமதம் தான், லேட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த சனி பகவான் இந்த பெண்ணுக்கு லேட்டாக திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 7ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அந்த செவ்வாய் பகவான் லக்கணத்துலேருந்து சனியோட பாதகத்தன்மையை குறைக்க பார்க்குறாரு. ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று பார்க்குறார். ஆட்சி பெற்று பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கு வலிமை அதிகம், 7ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு வலிமை குறைவு. அதனால் திருமணத்து மூலியமாக இந்த பெண்ணுக்கு பிரச்சனை எதுவும் வர்றதுக்கு பதிலாக அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய வலிமை இந்த பெண்ணுக்கு உள்ளது என்று எடுத்துக்கலாம். ஏன்னா லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கும் போது இது அனைத்தையுமே ஒரு முறியடிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் திருமணம்
கொஞ்சம் தாமதமாக பண்ணுறது இந்த பெண்ணுக்கு நல்லது. அப்போ திருமணம் எப்போ பண்ணலாம், இந்த ஜாதகத்துக்கு திருமணம் எப்போ பண்ண சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜாதகத்துக்கு கலஸ்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் தான். அப்போ குரு தசாவில் சுக்கிர புத்தியில் திருமணம் பண்ணுவது ஒரு சிறப்பு. ஏன்னா அந்த குரு பகவான் அந்த சுக்கிர பகவானும் புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். அப்பா மிதுனத்தில் தான் அவர் இருக்கார். குரு பகவானும் திருவாதிரை ராகுவோட சாரத்தை பெற்றிருக்கார். அப்போ 4 கிரகங்கள் சேர்க்கை பெற்று அந்த இடத்துக்கு இருக்குது, மிதுனத்தில் இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 2க்கும் 5க்குடைய சாரத்தை பெற்றிருக்கனால சுக்கிரனோட ஒரு புத்தியில், குரு மகா திசை சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நல்லா இருக்கும். அந்த காலகட்டமும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பை தரும்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய ஒரு புத்தி காலம் என்று பார்க்கும்போது புதன் புத்தி, அஷ்டமாதிபதியோட புத்தி. அப்போ அஷ்டமாதிபதி தொழிலுக்கு போகிறது நல்லது. தொழில் மூலிமா ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு காலகட்டம் இப்போ இந்த காலகட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் புதன் புத்தி உள்ளாவே இவங்க ஒரு வேலைக்கு போகிறது நல்லது. அதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும், அனுபவத்தை கொடுக்கும், நல்ல ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய 26க்கு மேலே கேது புத்தி முடிஞ்சு இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர புத்தி வரும். சுக்கிர புத்திக்கு மேலே 27க்கு மேலே 2027க்கு மேலே திருமணம் பண்ணுவது சிறப்பை தரும் இந்த ஜாதகத்துக்கு என்ற ஒரு கருத்தையும், பரிகாரம் ஏதாச்சும் இதுக்கு உள்ளதா என்று பார்க்கும்போது, இப்போ அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் அஷ்டமத்தில் உட்காந்து திசையை நடத்துகிறார். அப்போ அஷ்டமத்தில் உட்காந்து 2க்கும் 5 கூட திசையை நடத்தும் போது அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அஷ்டமத்திலிருந்து 2ஆம் பார்வையாக இந்த 7ஆம் பார்வையாக குரு பகவான் தன்னோட வீட்டை பார்க்குறார். அந்த வீட்டில் கேது பகவான் இருக்கார், சிக்கலை கொடுக்கக்கூடிய. அப்போ குடும்பமாயிட்டாவே சிக்கல் வரும் அப்படிங்கிறதுக்காக அப்போ குடும்பத்துக்காக இந்த ஜாதகம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான், அதாவது நவக்கிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வருவது ஒரு சிறப்பை தரும். எதற்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமத்தில் இருக்கிற குரு பகவான் 2க்கும் அதிபதியாக வரக்கூடியவர், 5க்கும் அதிபதியாக வரக்கூடியவர். குடும்பத்தையும் அவர் தான் ஏற்படுத்தி கொடுப்பார், புத்திரத்தையும் அவர் தான் அருளக்கூடிய தன்மையும். அதாவது குரு பகவான் அந்த அஷ்டமஸ்தானத்தை ஒரு இருளுங்கிற ஒரு ஸ்தானத்தில் போய் குரு பகவான் உட்காந்துருக்கனால அவருக்கு அந்த தீபத்தை ஏற்றும் போது அந்த ஒளி வெளிச்சத்தில் அந்த குரு பகவானுக்கு ஒரு பிரகாசம் அடையக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு ஏற்படும் என்பதற்காக இந்த ஒரு வழிபாட்டை செய்வது அவங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அதே மாதிரி இவங்க பிறந்த கிழமை என்று பார்க்கும்போது புதன் கிழமையில் பிறந்திருக்காங்க. மகாவிஷ்ணுவுக்கு ஒரு நாளாக பெருமாள் புதன்கிழமை என்று இவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருவது சிறப்பை தரும் இந்த ஜாதகத்துக்கு என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சந்திரன்.